இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். உங்க நகையை நீங்க பேங்க்ல அடக வச்சாலும் சரி, இல்ல நீங்க வேற எங்கேயாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட அடக வச்சாலும் சரி, இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. ஏன்னா ஒருத்தருக்கு இது போன்ற விஷயங்கள் நடந்திருக்கு. நாளைக்கு இது நமக்கும் நடக்கலாம். சின்ன ஒரு கேர்லெஸ்னால நமக்கும் இது போன்ற விஷயங்கள் அப்படின்றது நடக்கலாம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதாவது ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வங்கி, அதாவது கவர்மெண்ட் வங்கியில போயிட்டு நகையை வைக்கிறாரு. நகையை வச்சுட்டு அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் வந்துட்டு அந்த நகைக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அவருக்கு வந்துட்டு ஒரு பணம் ரெடி ஆகுது. அந்த பணம் ரெடியான உடனே கிட்டத்தட்ட வந்துட்டு அது 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகை அப்படின்னு சொல்றாரு. பணம் ரெடியான உடனே சரடு மாதிரி இருக்கு, அதாவது ஆரம்ஸ் மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த நகை வந்துட்டு பணம் ரெடியான உடனே இவர் என்ன செய்யறாருன்னா, அந்த நகையை மூட்டுறலான்னு சொல்லி மூடுறாரு. மூக்க போகும்பொழுது நகையை வந்துட்டு இவர் கண்ணு முன்னாடியே எடுத்திருக்கிறாங்க. கண்ணு முன்னாடியே எடை போட்டு காமிச்சிருக்கிறாங்க. எடை போட்டு காமிச்சிட்டு இவருக்கு பையில போட்டு கொடுத்துருக்காங்க. இவரும் அதை எடுத்து பார்க்காம வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் போகுது, ஒரு 10 நாள் கிட்ட போகுது. 10 நாளோ கொஞ்ச நாள் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு விசேஷம் வருது. அந்த விசேஷத்துக்காக அந்த நகையை எடுத்து இவங்களுடைய மனைவி கழுத்துல மாட்டலாம்னு எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும் பொழுது அந்த நகையினுடைய கலர் ரொம்ப வித்தியாசமா இருக்கான். வித்தியாசமா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நேரா பேங்க்குக்கு வந்து கேட்டிருக்காங்க. பேங்க்ல வந்துட்டு அவங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணலையா. சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல, நீங்க தான் ஏதோ பண்ணிட்டீங்க, நீங்க ஏதோ வந்துட்டு தப்பு பண்ணிட்டீங்க, எங்களை சொல்லாதீங்க, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, நீங்க எத்தனை நாள் கழிச்சு வரீங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இவங்கள புறக்கணிச்சிட்டாங்க. உடனே இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க அங்க வந்துட்டு சில ஆக்ஷன்ஸ் அப்படின்றது எடுத்திருக்காங்க. அவங்க எடுத்து கொஞ்சம் டிலே ஆனதை உடனே இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, நேரா போயிட்டு சொந்தக்காரங்களை கூட்டிட்டு போய் பேங்க் வாசல்ல உட்காந்துட்டாங்க. நான் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு அந்த அவருடைய கணவர் கேட்கிறாரு. அதாவது நகையை வாங்கிட்டு வந்தாரு பாத்தீங்கன்னா, அவர் கேட்கிறாரு, ஏங்க ஒரே மாதிரி நகையை நான் எப்படிங்க பண்ண முடியும், எனக்கு யாரையுமே எனக்கு தெரியாதுங்க, நீங்க ஃபாரன்சிக்ல கொடுத்து இதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட அந்த காவல் ஆய்வாளர் இருந்தமா என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க உங்க மேல தப்பு இல்ல வந்துட்டு பேங்க் மேல தப்பு நான் எதுவும் சொல்ல முடியாதுங்க, விசாரிக்காம எதுவுமே சொல்ல முடியாது, நீங்க வாங்க நான் விசாரிச்சுட்டு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்ல. அதுக்கப்புறமா அங்க இருந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, பத்திரிகையாளர்கள் வந்துட்டாங்க, பத்திரிகையாளர்கிட்ட பேட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீடியோ மூலியமா என்ன தெரிய வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்துட்டு நம்பிக்கை தும்பிக்கை அப்படின்றது கிடையாது. இது வந்துட்டு உங்க மேல நீங்க வச்சுக்கோங்க, உங்க மேல நம்பிக்கை வச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. இந்த நம்பிக்கை வந்து ஒரு வங்கியில நம்பிக்கை வைக்கிறது, இல்ல தெரிஞ்சவங்க மேல நம்பிக்கை வச்சு நான் நகையை கொடுத்தேன் அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் எந்த விதத்திலையும் இங்க ப்ரூஃபா மாறாது. நீங்க ப்ரூஃபா மாறணும். ஒருத்தர்கிட்ட நகையை வச்சு நீங்க மூக்குறீங்கன்னா, உங்க நகையை வாங்கக்குள்ள அவங்க எத்தனை உரசுறாங்க, எத்தனை லென்ஸை வச்சு பாக்குறாங்க, அந்த ஒரு வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு ஏன் நமக்கு இல்லைன்றதான் என்னுடைய கேள்வி. நம்ம நகையை நம்ம வாங்கும் பொழுது அதை அந்த இடத்துலயே உட்காந்து, ஏன்னா 1 ரூபா 2 ரூபா நகை இல்லைங்க, 1.5 லட்ச ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய நகை. இப்பெல்லாம் ஒரு சவரனே வந்துட்டு 1,25,000 எவ்வளவோ வித்துட்டு இருக்குது. நாளுக்கு நாள் ஒவ்வொரு ரேட் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க நகையை வாங்க போறீங்க அப்படின்னா, எவ்வளவு நேரமானாலும் நீங்க அந்த இடத்துல அந்த நகையை செக் பண்ணி பார்க்கலாம். முதல்ல நகையை அடகு வைக்கும் பொழுது அந்த நகையை ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. அதே போல எந்த பொசிஷன்ல போட்டோ எடுக்கிறீங்களோ அதே பொசிஷன்ல அந்த இடத்துல அந்த கடையில வச்சோ அந்த பேங்க்ல வச்சோ அந்த நகையை மறுபடியும் போட்டோ எடுத்து அந்த போட்டோவையும் இந்த போட்டோவையும் மெர்ஜ் பண்ணி பாருங்க. இதுல ஏதாவது வித்தியாசம் இருக்கா, இந்த நகைக்கு இந்த நகைக்கு வேற ஏதாவது இருக்கா, கலர் டிஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்றத பாருங்க. ஏன்னா இது வந்துட்டு அவங்க மேல தப்பு இவங்க மேல தப்பு நான் அதெல்லாம் ஆர்கியூ பண்ண வரலைங்க. ஸோ அது அங்க என்ன நடந்துன்றது நமக்கு தெரியாது. இதுல யாரு தப்பு பண்ணாங்க நமக்கு தெரியாது. அங்க போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க, அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, இது அடுத்த கட்டம். ஆனா நான் கேட்கறது என்னன்னா, ஒரு நகையை நீங்க வந்துட்டு ஒரு பாதுகாப்பா வைக்கிறதுலையும் மூக்கிறதுலையும் இருக்கணும்னு சொல்றேன். ஒரு நகையை வைக்க போகும்பொழுது அவங்க என்ன ப்ரொசீஜர் எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்களோ அதை விட அதிகமாக கூட நீங்க டைம் எடுத்துக்கலாம். அந்த நகையை வாங்கி செக் பண்ணி பார்த்து இது நம்ம நகையா எப்படி இருக்கு, ஓகே நம்ம வச்ச மாதிரி தான் இருக்குது, எங்கேயும் பிஞ்சு போகல, எந்த இடத்துலையும் தேய்ச்சி இருக்கல, எந்த இடத்துலையும் கட்டாயம் இருக்கல, அந்த மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு தான் அந்த நகையை ரிட்டர்ன் வாங்கிட்டு வர்றோம். அப்படி நீங்க அந்த இடத்துல இருந்து வெளியில வந்துட்டீங்க, அதை கையில வாங்கிட்டு சைனா போட்டு வெளில வந்துட்டீங்கன்னா, பேங்காருக்கும் இங்க போய் உட்காந்தோம். இதுவே வெளியில இருக்கக்கூடிய நகை கடையில நீங்க அடகு வச்சிருந்தீங்கன்னா போய் திரும்ப போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க, அங்கெல்லாம் வந்துட்டு கிட்ட கூட உட்கார கிளம்பி நீ ஏதோ பண்ணிட்ட என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நடந்திருக்கிறது இது ஒரு 3வது தடவை 4வது தடவை. இது நியூஸ்ல வந்தது வந்துட்டு 3 தடவை 4 தடவை வந்திருக்கு. நான் வெளியில கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே பேங்க்ல கிடையாது, சில நகை வைக்கிறாங்க இல்லைங்களா ஒரு சில இடங்கள்ல, அந்த இடங்கள்ல இது போன்ற விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால நகை வைக்கும் பொழுது விழிப்புணர்வோடு இருங்க. நகையை மூக்கும் பொழுது அதை விட விழிப்புணர்வோடு வந்துட்டு இருங்க. ஸோ இதை சொல்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பயனுள்ள இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்மளுடைய விடி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.